ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவேளை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். என்னுடைய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலைவேளை தியானத்திற்கு உதவியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தியானிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். பிரியமானவர்களே, யோவான் இங்கே குறிப்பிடுகிறார், இந்த வசனங்கள் அனைத்தும் சத்தியமும் உண்மையுமானது. தேவன் சொன்னவைகள் ஒன்றுமே பொய்யல்ல, அது உண்மையானதாக இருக்கிறது. நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமும் அது உண்மையானது. வெளிப்படுத்தின விசேஷம் இனி நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அவைகள் அனைத்தும் சத்தியமும் உண்மையுமானதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, எது சத்தியம் உண்மை அப்படின்னு சொன்னா, 5வது வசனத்தின் முதல் பகுதியில சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இது சத்தியமும் உண்மையுமானதாக இருக்கிறது. இதிலே முதல் பகுதியை மட்டும் நான் இந்த கால்களை தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். சிங்காசனம் என்பது எதை அது குறிக்கிறது என்றால், அல்லது ரெப்ரசன்ட் பண்ணுகிறது என்றால், ராஜாவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சிங்காசனத்தின் மேலே ராஜா அமரக்கூடியவராக இருப்பார். ராஜ்யத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, வல்லமையை அங்கே காட்டுகிறது. அடுத்ததாக ஆளுகையை காட்டுகிறது. அப்ப சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், அவர் ராஜாவாக, ராஜ்யத்தை உடையவராக, வல்லமையுள்ளவராக, ஆளுகை செய்கிறவராக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக அங்கே நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பது இந்த புதிய வருடத்துல நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மாறாத அல்லது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ஆட்சிகள், சிங்காசனங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் எல்லாமே என்ன ஆகும்னா மாறி போகும். ஏன் வானம் பூமி கூட என்ன ஆகும்னா மாறி போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிறது. அவர் மாறாதவராக இருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதி வேறொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இப்படி நாம் படிக்க முடியும். அவரே பரலோக வெளிச்சத்தின் பிதா, அவர் இடம் மாறும் நிழலை போல மாறுகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நிழல் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. அதை போல மாறக்கூடியவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிறது. பிரியமானவர்களே, புலம்பல் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்விதமாக படிக்கிறோம். தேவனே, உம்முடைய சிங்காசனம், பாருங்கள் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். புலம்பல் 5:19, கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். நம்முடைய ஆண்டவருடைய சிங்காசனம் அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாறி போகாது. நமக்கு எவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. இந்த புதிய வருடத்திலே பிரவேசித்திருக்கிற நாம், நம்முடைய ஆண்டவர் அவர் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். வருடங்கள் உருண்டு ஓடலாம், ஆனால் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். ஆகவே சந்ததிகள் மாறி போகலாம், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிறது. நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய சிங்காசனத்தை பற்றி பல இடங்களிலே படிக்க முடியும். யோபுவின் புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது, யோபு இருந்த பொழுது அவருடைய சிங்காசனம் அங்கே இருந்தது. இரண்டாவதாக, தாவீது அங்கே இருந்த பொழுது அவருடைய சிங்காசனம் அங்கே இருந்தது. சங்கீதம் 11:4 நாம் படிக்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஏசாயா உயர் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனை அங்கே பார்க்கிறார். ஏசாயாவின் காலத்துல தேவனுடைய சிங்காசனம் அங்கே இருந்தது. தானியேலின் காலத்துல அவருடைய சிங்காசனம் அங்கே இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய காலத்திலும் அவருடைய சிங்காசனம் அங்கேயே இருக்கிறது என்பது நமக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, நம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் அது என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனமாக இருக்கிறது. அவர் இன்றைக்கு 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று
யாருக்காவது எப்பொழுதாகிலும் அவர் சொன்னதுண்டா? அவர் இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்தில் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். எதற்காக அமர்ந்திருக்கிறார் பிரியமானவர்களே? இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடியவராக அந்த சிங்காசனத்தின் மேலே விற்றிருக்கிறார். நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இந்த புதிய வருடம் நமக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாது. நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய அந்தஸ்துகள் மாறலாம், ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஆனால் அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் கொலோசியரிலே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அப்ப இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மேலானவைகளே தேடுங்கள். என்ன மேலானது? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த தேவனையே நாம் என்ன செய்வோம் என்றால் தேடுவோம். இந்த உலகத்தை நாம் தேடுவோம் என்றால் ஏமாந்து போவோம், சோர்ந்து போவோம். ஆனால் நாம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்து நாம் முன்னேறி செல்லும்படியான ஒரு சக்தியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த புதிய வருடத்துல நம்முடைய கண்களை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை நோக்கி பார்த்து நாம் ஓடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.